எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். போன வாரம் நம்ம ரிவ்யூ பண்ண பங்குகள் ஆல்மோஸ்ட் எல்லாமே சூப்பரா மேல போச்சு. ஸோ இந்த வாரம் ஒரு 5 சூப்பர் ஸ்விங் ட்ரேடிங் பங்குகள் பார்க்க போறோம். பிளஸ் ஒரு போனஸ் பங்கும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன வாரம் நம்ம பார்த்த பங்குகள் எல்லாமே சூப்பரா மேல போயிருக்கு. அதுல முக்கியமா ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ், எம்&எம் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அதிகமா மேல போனது சாய்ஸ் இன்டர்நேஷனல். சாய்ஸ் இன்டர்நேஷனல் நம்ம ரிவ்யூ பண்ண பிரைஸ் 723. ஆனா வெள்ளிக்கிழமை ஆல்மோஸ்ட் 800 டச் பண்ணிடுச்சு. அதே மாரி தான் எம்&எம் ஃபினான்ஸ் இன்னமும் சரியான ஹாட் ஸ்டாக்கா இப்போதைக்கு இருக்கு. போன வாரம் நான் முக்கியமா இந்த ஸ்டாக்க சொல்லியிருந்தேன். ஸோ அசோக் லேலேண்ட், மதர்ஸ் அண்ட் சுமி இது 2ம் இப்போதைக்கு நல்ல ஒரு வால்யூமோட பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ பிரைஸ் மூவ்மெண்ட் ஆகி அது பிரேக் அவுட் ஆகறதுக்கு இன்னும் ஒரு வாரம் இல்ல 2 வாரம் ஆகலாம். மத்தபடி இதுல நம்ம பார்த்த நெறைய ஸ்டாக்ஸ் இந்த வாரமும் ரிப்பீட் ஆகுது. ஸோ ஓவராலா போன வாரம் ஒரு சூப்பரான ஸ்விங் ட்ரேடிங் வாரம் சொல்லலாம். நம்ம ஸ்டாண்டர்ட் query நான் ஆல்மோஸ்ட் டெய்லி யூஸ் பண்றேன். ரொம்ப சூப்பரா ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்கு. இதுல ஆர்எஸ்ஐ, பெக் ரேஷியோ தவிர மத்த எதுவும் அதிகமா சேஞ்ச் பண்றதே கிடையாது. ஸோ நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குது. அதாவது வந்து ரிசல்ட் செட் வந்து ப்ராமிசிங்கான வாட்ச் லிஸ்ட் குடுக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி சொல்லுங்க. ஸோ மத்தபடி இந்த வாரமும் ஒரு 4 ஸ்டாக் இதுலேருந்து வர ரிசல்ட்லேருந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கேன். 2 எபோவ் ஆர்எஸ்ஐ 70. ஸோ ஸ்டாண்டர்ட் கொரிக்கு ஒரு 20 கம்பெனிகள் ரிசல்ட்டா கிடைச்சிருக்கு. இத நான் முன்னாடியே சொன்ன மாரி கவனிச்சீங்கன்னா, போன வாரம் ரிசல்ட் செட்ல இருந்த முக்காவாசி பங்குகள் திரும்பவும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இது கிளியரா உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லணும். அதாவது ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ல பெரிய இன்வெஸ்டர்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அது ஒரு 1 நாள் 2 நாள்ல முடியாது. ஸோ நிச்சயமா அவங்க வாங்குறது ஸ்ப்ரெட் பண்ணி வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்பதான் நம்மளும் வாங்கி வித்துட்டு வெளியில வரணும். அதுதான் ஸ்விங் ட்ரேடிங்கோட முக்கியமான பிரின்சிபல். ஸோ இதுல ஒரு சில பங்குகள் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வாரமும் ரிவ்யூ பண்ண போறோம். நீங்க ஈஸியா கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இது போன வாரம் 328ல இருந்தது. இந்த வாரம் 334 பிரைஸ்க்கு வந்திருக்கு. ஆனா, எது எனக்கு வந்து இதுல அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட வால்யூம். போன வாரமும் வால்யூம் 400% மேல இருந்தது. இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் வால்யூம் 32 லேக்ஸ்லேருந்து, அப்புறம் மந்த்லி வால்யூம் 45 லேக்ஸ்லேருந்து, ஒரே நாள் வால்யூம் அதாவது வெள்ளிக்கிழமை மட்டுமே 1,4 கோடி வால்யூம் இருந்தது. ஸோ இது கிளியரா உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லணும். ஏன்னா ஆர்எஸ்ஐ இன்னும் 66ல தான் இருக்கு. ஸோ அடுத்த வாரம் இந்த ஆர்எஸ்ஐயோட இது சஸ்டெயின் ஆகும்போது என்ன ஆகும்னா, நிச்சயமா 350 டச் பண்ணிரும். அது ஆகுதான்னு பார்ப்போம். ஆனா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. போன வாரமும் நான் ஜீனஸ் பவர கவனிச்சேன். வால்யூம் நிச்சயமா கூடிட்டே இருந்தது. ஆனா, நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து இதுக்கு அட்டென்ஷன் குடுக்கல. ஏன்னா, நெகட்டிவ் பயஸ்ல இருந்தது. ஜீனஸ் பவர் போன வாரம் பிரைஸ் நம்ம பார்த்தப்ப 334. அதுக்கப்புறம் 320க்கும் கீழ குறைஞ்சு, இப்ப வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வால்யூமோட பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஸோ, ஜீனஸ் பவரோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. இன்ஃபாக்ட் ஈவன் லாங் டெர்ம்க்கு பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இது ஒரு நல்ல ஸ்டாக். ஸோ இந்த வாரம் இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது நம்ம லிஸ்ட்ல 2வது முக்கியமான வாட்ச் லிஸ்ட் ஸ்டாக்கா இருக்கு. அடுத்ததா ஜைடஸ் லைஃப் சயன்ஸ். இதுவும் போன வாரம் லிஸ்ட்ல இருந்தது. நம்ம ரிவ்யூ பண்ணல. இது ஆல்மோஸ்ட் 1100 ரேஞ்சில இருந்தது. ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட இதோட 52 வீக் ஹைய டச் பண்ணிருச்சு. ஸோ இங்கேருந்து வந்து தொடர்ந்து மேல போய் ஆல் டைம் ஹை டச் பண்ணுவோங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. அது இந்த ஜூலை மாசத்திலேயே நடக்கும். ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் கொஞ்சம் சைட் பேஸ்ல இருந்தது. பட் வால்யூம் கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டா பில்டப் ஆயிட்டு இருந்தது. இன்ஃபாக்ட் போன வாரம் நம்ம ரிவ்யூ பண்றப்ப லிஸ்ட்ல ஆல்மோஸ்ட் 670 சொச்சம் 78 ரேஞ்சில இருந்தது. அதுக்கப்புறம் கீழ போயிட்டு இப்ப திரும்ப ரீகெயின் ஆகி 681க்கு வந்திருக்கு. ஸோ இது இங்கேருந்து 718 எவ்வளோ ஃபாஸ்ட்டா போகுது அப்படிங்கிறது தான் முக்கியம். இது நிச்சயமா ஜூலைல நடக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அரபிந்தோ ஃபார்மா. ஸோ போன வாரமும் சொல்லியிருந்தேன். அதுக்கு வாரமும் சொல்லியிருந்தேன். எல்லா ஃபார்மா ஸ்டாக்கும் சூப்பரா ரிவைவ் ஆகி மேல போயிட்டுருக்கு. ஸோ போன வாரம் அரபிந்தோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா, 1555ல தான் இருந்தது. அது இப்போ 1620க்கு வந்துருச்சு. ஜஸ்ட் ஒரு 17 பாயிண்ட்ஸ் தான் 52 வீக் ஹைக்கு கிட்ட இருக்கு. ஸோ அது நிச்சயமா மண்டேயே போகக்கூடும்.
இதுலேருந்து இது 1700 வரைக்கும் போகுமான்னு பார்க்கணும் ஒரே வாரத்துல. ஸோ இதோட வால்யூம் பில்டப் ஆகறது பார்த்தா, நிச்சயமா அந்த மாரி நடக்கும்னு தோணுது. ஸோ இதுவும் வாட்ச் பண்ணுங்க. லாஸ்ட்டா ட்ரெண்ட் லிமிடெட் இது ஒரு நல்ல பேட்டர்ன்ல ஃபார்ம் ஆயிட்டு வருது. நல்ல ஒரு வால்யூமும் பில்ட் ஆயிட்டே வருது. ஸோ இது எதுவும் கிடையாது. நீங்க ஊர் ஊரா Zudio அப்படின்னு சொல்லி துணி விக்கிற கடைய பார்த்திருப்பீங்க ரெடிமேட். ஸோ இதுதான் வந்து ட்ரெண்டோட கம்பெனி. ஸோ இது டாட்டாவோடது. நல்ல ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு. இருந்தாலும் இப்போதைக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் லாங் டெர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஏன்னா ஸ்டாக் பி 103, பெக் ரேஷியோ 1.46. ஸோ எஃப்ஐஐ, டிஐஐ எல்லாம் வந்து நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டிங் இருக்கு. ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை விட எஃப்ஐடிஐ ஹோல்டிங் தான் ஜாஸ்தி. ஆர்எஸ்ஐ இந்த வாரம் 75 டச் பண்ணிடுச்சு. ஸோ இங்கேருந்து இந்த மாதிரி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வால்யூம் அதிகமாச்சுன்னா ஒரு சூப்பர் பிரேக் அவுட்டை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் சொல்கிற போனஸ் ஷேர். ஸோ இதுவும் அடுத்த வாரம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து அடுத்த வாரம் பார்க்க வேண்டிய முக்கிய 6வது ஸ்டாக். நம்ம ரிவ்யூ பண்ண 6 பங்குகள்ல எது சூப்பரா அடுத்த வாரம் மேல போகும்? இது தவிர வேற ஏதாவது பங்கு ரொம்ப அதிகமா மேல போகும் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மத்தபடி நம்ம ரிவ்யூ பண்ண எந்த ஸ்டாக்கும் பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி.